ஜனநாயகன் படத்தோட சென்சார் விவகாரத்தை திமுகவும் காங்கிரஸும் அரசியலாக்குறாங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டோட முன்னாள் பாஜக தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இது குறித்து அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புல தான், அதாவது திரைத்துறையையும் கலையையும் அரசியலையும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில தான் பல திரைப்படங்கள் தடை செய்யப்படுது. காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும்போது பல திரைப்படங்களுக்கு தணிக்கை தராம தடை செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரைத்துறையினரை ஒடுக்கி அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு திமுக சேர்ந்த இளங்கோவன் பேசியிருக்காரு. ஆனா நீங்க ஒரு தியேட்டர் கூட திரைத்துறைக்கு கொடுக்காம திமுக தான் அரசு செய்யுது, ஒரு தியேட்டர் கூட கொடுக்காம எத்தனையோ படங்களுக்கு தியேட்டரே கொடுக்காம திமுக அரசு செஞ்சிருக்கு அப்படின்ட்டு திமுகவை சேர்ந்த இளங்கோவனுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்தோட சென்சார் விஷயத்துல பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் சென்சார் சான்றிதழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை திமுகவும் காங்கிரஸும் அரசியலாக்க பார்க்குது. இது தவறு, இதை அரசியலாக்க கூடாது அப்படின்னு திமுகவுக்கும் காங்கிரஸும் சொல்லியிருக்காங்க. இறுதியா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நாட்டோட உண்மையான ஜனநாயகன் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்.